ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஒயிட் பேட்சஸை வந்து குணப்படுத்தவாகட்டும் அல்லது மற்ற எந்த ஒரு தோல் சார்ந்த நோய்களுக்காகட்டும் நம்ம வராமல் தடுக்க, வந்தவர்கள் பரவாமல் தடுக்க, குணமாக்க இந்த இயற்கை சார்ந்த உணவு முறைகளை கரெக்டாக கையாளணும். அதுலேயும் குறிப்பாக கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவு முறைகளும் நீர் ஆகாரம் கொண்ட காய்கறி பழங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தரும். காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டது. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கசப்பு ஆக மாட்டேங்குது, துவர்ப்பு ஆக மாட்டேங்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கருவேப்பிலை தூக்கி எஞ்சிட்டு சாப்பிட்றாங்க உணவில். ஆனால் அந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு இதை நோக்கி மட்டும் எப்படி தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் வருது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா பெற்றோர்களே தான். ஆசைப்பட்டவொடனே நம்ம வந்து கெடுதல்னு தெரிஞ்சும் வாங்கி தராங்க. பார்த்திங்களா, நம்மளாட்டம் யாரோ ஒரு முட்டாள் யாருமே கிடையாதுங்க. உண்மையிலே பெற்றோர்கள் தான் நம்மளுடைய குழந்தைகளை வந்து பேணி காக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, மிகப்பெரிய தவறான செயல்களுக்கு நீங்கள் ஒரு அடித்தளமாக, நீங்களே ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கிறீங்க. இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு இதுமாரி இயற்கை சார்ந்த உணவு முறைகளை கற்றுத்தாங்க. அதில் குறிப்பாக இப்போ நாம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, கருப்பு சுண்டல், அதாவது கருப்பு மூக்கடலைன்னு சொல்லுவாங்க. இதை வறுத்து தண்ணியில் ஊற விட்டு பச்சையாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிறிதளவுக்கு தாங்க. அப்படி ஒரு வேளை சாப்பிட முடியலன்னா உணவுகளை அவிச்சு நீங்கள் தாராளமாக தாளித்து கொடுங்க, சமைச்சு. ஓகேங்களா. அதேமாரி இந்த கருப்பு சுண்டல் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வயிறு உப்பச்சம் தரும். அதனால் வந்து நீங்கள் குறைவாக சாப்பிட்டு இஞ்சி சாறு வந்து பிழிஞ்சி கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் வந்து பருகிங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வயிறு உப்பச்சம் இதெல்லாம் வரவே வராது. குறிப்பாக சொல்லப்போனால் வெண்புலி, சொரியாசிஸ் எந்த ஒரு தோல் நோய்களுக்கும் இதோடைய சத்துக்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தரும். மறக்காமல் இதை கடைபிடிங்க. சரி, இதை வந்து நம்ம எவ்வளோ ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இன்னமும் ரிசல்ட் வரல அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஒரு சில கமெண்ட் வரும் கூட. எங்களுக்கும் நான் வந்து விடையளிச்சிட்றேன். அதாவது இந்த உணவு முறைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா குயிக் ரிசல்ட் தராது. ஃபஸ்ட்டு 1 by 1 தான் ப்ராசஸ் ஆகும். அதாவது உண்ணும் உணவே மருந்து அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு மண்டலம் 2 மண்டலம் அப்படி எடுத்துக்கணும்பாங்க. அதாவது 90 நாள் மினிமம் அப்படி எடுக்கும்போது தான் நம்ம எடுக்கக்கூடிய பல உணவுகளும் அப்படியே ஒன்றாக இணைஞ்சி அது மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்தாக தேவையான உறுப்புகளுக்கு கொண்டு போகும். அதுமாரி தோல் சார்ந்த பாதிப்புக்கு இந்த கருப்பு சுண்டல் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தருகிறது. அதே போல் மருத்துவம் எடுக்கவே வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எழுப்புவீங்க. அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சரும பாதிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறாக தான் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்மளால் புரிதல் இல்லாமல் நாமளே போய் நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதுக்காக பணத்தை வீணடிக்கிறோங்க. மருத்துவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரும பாதிப்பில் இந்த வெண்புலி சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸ் மெடிசன்ஸ், அதாவது லோ காஸ்ட் மெடிசன்ஸ் அண்டு பெஸ்ட்டு வைத்தியம் அமைச்சக்கூடிய ஒரு கரெக்டான மருத்துவ முறையை நீங்கள் நாடணும். ஆனால் அப்படி செய்கிறங்களா? கிடையாது. இங்கே போனால் நல்லாவுமா, அங்கே போனால் நல்லாவுமா, அதிகமாக செலவு பண்ணால் நல்லாவுமான்னு சொல்லி ஒரு புரிதலே இல்லாமல் நம்ம பாடு கண்மூனித்தடமாக வந்து நம்ம போயிட்டுருக்குறோங்க. இதை நானும் செஞ்சுருப்பேன். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துக்கூடிய நண்பர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இனியாவது அந்த தவறுகளை வந்து செய்யாமல் ஒரு ஃபஸ்ட்டு வைத்தியத்தை பெஸ்ட்டு வைத்தியமாக லோ டோஸில் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ப்ரைவேட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு 1000 rupees 2000 rupeesக்கு மேலே வந்து சார்ஜ் ஆகாத ஒரு மருத்துவ முறை வந்து கரெக்டான மருத்துவ முறையாக நான் கருதுகிறேன். இருந்தாலும் என்னுடைய கோட்பாடு இன்னும் உணவே மருந்து, ஹாப்பியான மனநிலை, இதுதான் நம்மளை வந்து பெரும்பங்கு காக்கும். அதை தாண்டி மருத்துவங்கிறது கரெக்டான அமைச்சிக்கக்கூடிய மருத்துவ முறை தான். அந்த மருத்துவ முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் தான் கைட் பண்ணுறோங்க. அதனால் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நீங்கள் இன்னும் பதிவு செய்யாத நண்பர்கள் மற்றும் விவி ஆர்கானிக் ஷாப்பில், அதாவது இயற்கை சார்ந்த அங்காடி கடைகளில் நீங்கள் மெம்பர் ஆகாத நண்பர்கள் நீங்கள் முதல்ல இணைஞ்சிக்குங்க, மெம்பராகிக்குங்க. உங்களுக்கு இயற்கை சார்ந்த பொருட்களை இலவசமாகவோ குறைந்த விலையிலையும் நம்மளுடைய இயற்கை சார்ந்த விவி ஆர்கானிக் ஷாப் மூலியமாக தர முடியும். அதேமாதிரி வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாக மருத்துவ உதவிகள் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு வெண்புலியை வந்து வென்றெடுக்க முடியுது. அதுக்கான மருத்துவ முறைகளையும் கரெக்டாக பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுறங்க. யாருக்கு சித்தா செட் ஆகும், அவங்கள சித்தாவுக்கு நம்ம லோ டோஸ் மெடிசன்ஸில் கைட் பண்ணுறங்க. யாருக்கு ஆங்கில மருத்துவம், யாருக்கு சித்தா, ஹோமியோபதி, யுனானி அல்லது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டே போதுமா அப்படிங்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்களுக்கும் நாங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணி அதுக்கான உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்து வெற்றிகரமாக இன்றைக்கி வெண்புலியை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி போக குணப்படுத்திட்டு வரோங்க. எடுத்தோடனே குணமாகணும்னு நினைக்கக்கூடாதுங்க. முதல்ல பரவாமல் தடுத்துட்டாவே பாதி வெற்றி. அதன் பிறகு போக வெற்றியை நோக்கி நம்ம நிச்சயம் போவோங்க. அது நீங்கள் உணர்வீங்க. அதுக்கு நம்ம பேச்சை கேட்டே ஆகணும் கட்டாயம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து உணவு தான். மருந்து மாத்திரைன்னு எடுத்து பக்க விளைவுக்கு ஆளாகிறதோ பண இழப்புக்கு ஆளாகிறதோ கிடையாது. முழுக்க இயற்கை சார்ந்து இயற்கையோடைய வாழ்வியல் முறைக்கு தற்சார்பு வாழ்க்கை முறையை தான் நான் கற்றுத்தரேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து நம்மகிட்ட தான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து
வீட்டு அருகாமையிலே கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி குழந்தைங்களுக்கு இதுமாரி வறுத்து ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு குறுகிய அளவு ஒரு 10 சுண்டல் கொடுத்தா கூட போதும் வயதுக்கேற்ப. அதிகமாக வேணும் அப்படின்னா நல்லா அவிச்சிடுங்க. அவிச்சு நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு தாளித்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுத்தாலும் சரி, இல்லை காலையிலையும் சாதத்தோடு சாப்பிட வச்சாலும் சரி, அல்லது சாம்பாரில் குழம்பும் நம்ம பக்கம் அதில் நீங்கள் வந்து சுண்டல் போட்டு கூட வேவிச்சு கூட கொடுங்க, தப்பே கிடையாது. அதனால் கட்டாயம் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வெண்புலி இல்லைன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. வராமல் தடுத்துக்கணும் தோல் சார்ந்த பாதிப்புகள் அப்படின்னா இரும்புச்சத்து, மாவுச்சத்து, இதெல்லாம் பல ஒரு மல்டியான ஒரு விட்டமின்ஸ்னால் அது வந்து உணவு தான். ஓகேங்களா. அதெல்லாம் சிறந்த உணவுகள்னால் இதுமாரி கொடுக்கணும். சாக்லேட், கேக்கு, காலையில் இருந்துச்சுன்னா டீ, பன்னு, பிஸ்கோட் கொடுக்காத இதுமாரி சிறுதானியங்களை வந்து முளைக்கட்டை வச்சு கொடுங்க தயவு செஞ்சு. இல்லாத வறுத்து இதுமாரி ஊற வச்சு கொடுங்க. அல்லது சத்து மாவில் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு அதை கூட எழுந்திரிச்சு வந்து கொடுங்க. தயவு செஞ்சு இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்களும் பதப்படுத்த பொருட்களை தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாங்கிறத நம்மளுடைய விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு தகவல் நான் சந்திக்கிறேன். அதை விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.